Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th physics unit 3ல magnetic field at a point along the axial line of the magnetic dipole இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான ஒரு டாபிக் யூனிட் 1ல் படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே கண்டுபிடிச்சது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ இங்கே பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே எலக்ட்ரிக் டைபோலோட ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே மேக்னெட்டிக் டைபோலோட ஆக்சியல் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். கான்செப்ட் வேறு, ரெண்டுமே முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அங்கே கண்டுபிடிச்சது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ இங்கே பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இங்கே என்னன்றது என்னன்னா நார்த் போல், எஸ்ன்றது சவுத் போல். அடுத்து இந்த ரெண்டு போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா 2L, L + L 2L. இந்த சவுத் போலுக்கும் நார்த் போலுக்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸு 2L. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டாபிக் பாருங்க, ஆக்சியல் லைன். ஓகேவா? அப்போ இந்த பார் மேக்னெட்டோட ஆக்சிஸில், இதான் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த பார் மேக்னெட்டோட ஆக்சிஸில் சின்ற ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறாங்க. இந்த பார் மேக்னெட்டோட ஆக்சிஸில் சின்ற ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறாங்க. எங்கே நோட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஜாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் ஜாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் ஓ. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் சியை நோட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போது இந்த பாயிண்டில் தான் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு யூனிட் நார்த் போலை கொண்டு வந்து வைக்கணும். யூனிட் நார்த் போல், அதாவது அதோட போல் ஸ்ட்ரென்த்து 1 ஆம்பியர் மீட்டர். 1 ஆம்பியர் மீட்டர் இருக்கக்கூடிய யூனிட் நார்த் போலை கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறோம், வைக்கிறோம். நார்த் போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? நார்த் போல். இப்போது இந்த நார்த் போல் என்ன பண்ணோம்னாக்கா ரிப்பல் பண்ணும். இந்த நார்த் போலை இந்த சவுத் போல் என்ன பண்ணோம்னாக்கா அட்ராக்ட் பண்ணும், சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ரைட். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த நார்த் போல், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா நார்த் போல், இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல், இந்த யூனிட் நார்த் போல் இங்கே என்ன பண்ணும், சரியா? அப்போ இங்கே எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இவனால் இங்கே எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை QMC. இந்த QMC என்னன்னாக்கா யூனிட் நார்த் போல். அதாவது இந்த இடத்துல ஒரு யூனிட் நார்த் போல் வச்சாங்கல்ல, இந்த யூனிட் நார்த் போல் மேலே இவன் என்ன ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறான், அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஓகே ரைட். அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை QMC. நான் இப்போ தான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த QMC எவ்வளோ, 1 ஆம்பியர் மீட்டர். ஏன்னா அது யூனிட் நார்த் போல், அதோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போ இங்கே QMCக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார். F வெக்டார்னா என்ன, கூலும் ஃபோர்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இவனும் நார்த் போல், இவனும் நார்த் போல், இந்த ரெண்டு நார்த் போல் என்ன ஆகும், இங்கே ரிப்பல் ஆகும். அப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த எஃப் என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், யூ நோ வெரி வெல், கூலும்ஸ் லா. என்ன வரும், எஃப்க்கு பதில் μ0 டிவைடட் பை 4π, ஃபர்ஸ்ட் போலோட போல் ஸ்ட்ரென்த் QM, ரெண்டாவது போலோட போல் ஸ்ட்ரென்த் QMC டிவைடட் பை அந்த ரெண்டு போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் D ஸ்கொயர். அந்த ரெண்டு போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு D ஸ்கொயர். ஓகே, இந்த டயக்ராம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், சரிங்களா? ஓகே ரைட். பாருங்கள், நமக்கு இப்போது இங்கேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியணும். ஓகேவா? ஆனால் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு R அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு L அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஆர்லேருந்து அந்த எல்லை மைனஸ் பண்ணோம்னாக்கா, ஓகேவா, ஆர்லேருந்து இந்த எல்லை மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா
நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர் மைனஸ் எல் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் வாங்க. இந்த டிக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், ஆர் மைனஸ் எல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த QMC இருக்குது பார்த்தீங்களா, இந்த QMCயோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த QMCக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிக்கு பதில் ஆர் மைனஸ் எல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போது BN வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4 பை QM. QMC இங்கே வேல்யூ 1 ஆகிடும். சரியா? டிவைடட் பை டிக்கு பதில் என்ன வரும், ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். ஐ கேப் இங்கே ஏன் சார் ஐ கேப் வருது, கரெக்டா? ஐ கேப் அங்கே ஏன் வருதுன்னா லிசன். ஓகேவா? இது நார்த் போல். கலர் சேஞ்ச் பண்ணிட்டுமா? ஓகே ரைட். இது நார்த் போல், இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறதும் நார்த் போல். இப்போது இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல் என்ன பண்ணோம்னாக்கா, ஓகேவா, இந்த யூனிட் நார்த் போல இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். அந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணுதான். அது என்ன டைரக்ஷனில் இருக்குது, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது இதோட டைரக்ஷன் ஐ கேப். அதோட டைரக்ஷன் என்ன வரும், ஐ கேப். சரியா? அந்த டைரக்ஷனில் தான் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இது என்ன பண்ணுதாங்க, ரிப்பல் பண்ணுது. அப்போ இங்கே யூனிட் வெக்டாரை நம்ம என்ன பண்ணலாம், ஐ கேப் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு சவுத் போல். இப்போ இந்த சவுத் போலால் இங்கே எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? நல்லா ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது சவுத் போலு, இது நார்த் போல். இப்போ இந்த சவுத் போல் அந்த நார்த் போல் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அட்ராக்ட் பண்ணும். அடுத்து இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி நமக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் தெரியும். ஜாமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். அதே போல் ஜாமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து சவுத் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எல். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ஆறு ப்ளஸ் எல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து இது வரைக்கும் ஆர், இங்கிருந்து இது வரைக்கும் எல். அப்போ ஆர் ப்ளஸ் எல் தான் இந்த சவுத் போலுக்கும் அந்த நார்த் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஆர் ப்ளஸ் எல். ஓகே ரைட். இங்கே பார்த்தா மாதிரியே தான் பி ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டிவைடட் பை QMC. QMCயோட வேல்யூ 1. அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார். இப்போ எஃப் வெக்டார் என்ன அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ என்ன வரும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ அதே மாதிரி μ0 4 பை QM, இது QMC 1 ஆகிடும். டிக்கு பதில் என்ன பண்ணிடலாம், ஆறு ப்ளஸ் எல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல கவனிங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடம். சரியா? ஓகே ரைட். பாருங்க, BS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் μ0 பை 4 பை QM டிவைடட் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இங்கே ஏன் சார் மைனஸ் வந்திருக்கு. ஆமா ரைட், டவுட் வந்திருக்கணும். இங்கே ஏன் மைனஸ் வந்திருக்கு. ஏன் மைனஸ் வந்திருக்குன்னா இது சவுத் போல், இது நார்த் போல். இந்த சவுத் போல் என்ன பண்ணோம்னாக்கா இந்த நார்த் போலை இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ எந்த டைரக்ஷனில் இது அட்ராக்ட் பண்ணுது, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் டேஷ் இல்லை மைனஸ் ஐ கேப், அந்த டைரக்ஷனில் தான் என்ன பண்ணுதாங்க, அட்ராக்ட் பண்ணுது. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஐ கேப்னு வரும். அந்த மைனஸை நம்ம முன்னே எடுத்து போட்டுக்கலாம். அப்போது BS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 பை 4 பை QM பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். ஆக்சுவலாக இங்கே மைனஸ் ஐ கேப்னு வரணும், இந்த மைனஸை முன்னே போயிடுச்சு. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BN வெக்டார் ப்ளஸ் BS வெக்டார். அதாவது நார்த் போலால் அங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தது, சவுத் போலால் அங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடச்சிடும். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 and 2 இன் அபவ் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த B வெக்டார் அப்படியே வரும். இந்த BNக்கு பதில் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த BSக்கு பதில் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணிடுறாங்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ μ0 பை 4 பை QM டிவைடட் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் மைனஸ் μ0 பை 4 பை இன்ட்டு QM
by r plus l the whole square I cap அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மியூ நாட், இங்கே மியூ நாட், இங்கே QM, இங்கே QM, இங்கே 4π, இங்கே 4π காமனாக இருக்குது. அதை காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டோம்னாக்கா ஓகே. அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இங்கேயும் ஐ கேப் இருக்குது, இங்கேயும் ஐ கேப் இருக்குது. அந்த ஐ கேப்பையும் காமனாக பின்னாடி வெளியே எடுத்துடுறாங்க. சரியா? ஓகே ரைட். இப்போ அந்த காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. அப்போது பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு QM டிவைடட் பை 4π இன்ட்டு 1 மைனஸ் ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். ஐ கேப்பை காமனாக பின்னாடி வெளியே எடுத்துட்டாங்க. சரியா? ஓகே ரைட். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள மட்டும்தான் நமக்கு வேலை. ஓகேவா? இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க. சரியா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடும். அதே மாதிரி அந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. ரெண்டு டினாமினேட்டர் என்ன பண்ணுவாங்க? மல்டிபிள் பண்ணுவாங்க. ஓகே ரைட். அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் கவனிக்கணும். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM டிவைடட் பை 4π. ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் வேலை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஆர் பிளஸ் எல் இங்கே வந்தாச்சு. அப்போ ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து இந்த டேர்ம் இங்கே வந்துருக்கு ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபார்முலாவை அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை பாருங்கள். a plus b into a minus b equal to a square minus b square. ஆனால் இங்கே a plus b into a minus b இருக்கு. a plus b whole square a minus b whole square இருக்கான். அப்போ இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா a plus b whole square into a minus b whole square is equal to a square minus b square the whole square. அப்போது இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து தான் இந்த டினாமினேட்டரில் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் அந்த ஐ கேப் அப்படியே காமனாக வெளியே வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லிசன், இந்த இடத்துல a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம்னா b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM டிவைடட் பை 4π. அது அப்படியே தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சரியா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2rl மைனஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. அதை அப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இங்கே என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2rl டிவைடட் பை அந்த டினாமினேட்டர் அப்படியே தான் வரும். ஐ கேப் அப்படியே வரும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த ப்ராக்கெட் எல்லாம் எடுத்துட்டு ரைட் பண்ணுறாங்க. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM டிவைடட் பை 4π அப்படியே வரும். ஆர் ஸ்கொயர் அப்படியே வரும். எல் ஸ்கொயர் அப்படியே வரும். 2rl அப்படியே வரும். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர். திரும்ப இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் எல் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2rl. இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் வரும். ஐ கேப் அப்படியே வரும். சரியா? அடுத்து இங்கே என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கணும். இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர் பாருங்க 2rl ப்ளஸ் 2rl 4rl 2rl ப்ளஸ் 2rl 4rl. ஓகேவா? அந்த 4rl நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 2 இன்ட்டு 2 RL அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே எழுதிக்கிறேன். சரியா? 4 என்ன பண்ணுறேன்? 2 இன்ட்டு 2 ரைட். இந்த இடத்துல பாருங்க 2 இன்ட்டு 2
இன்ட்டு ஆர்எல். அதாவது மேலே உள்ள ஈக்குவேஷனில் நியூமரேட்டரில் 2RL ப்ளஸ் 2RL இருக்குது. 2RL ப்ளஸ் 2RL இஸ் ஈக்குவல் டு 4RL. அந்த 4ஐ நான் 4ன்னு எழுதாமல் 2 இன்ட்டு 2 இன்ட்டு RL அப்படின்னு எழுதுறேன். சரியா? ஏன்னா பின்னாடி சொல்கிறேன். ஓகே, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM டிவைடட் பை 4 பை. மேலே எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2RL ப்ளஸ் 2RL 4RL. அந்த 4RL 2 இன்ட்டு 2 இன்ட்டு RL 2 இன்ட்டு 2 இன்ட்டு RL அப்படின்னு எழுதிக்கிறேன். கீழே டினாமினேட்டர் அப்படியே தான் வரும், இந்த ஐ கேப் அப்படியே தான் வரும். ரைட், இப்போ கவனிக்கணும், எல்ன்றது ஆரை விட வெரி வெரி ஸ்மால். எல்ன்றது ஆரை விட வெரி வெரி ஸ்மால். அப்போ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த எல் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த எல் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டரில் வரக்கூடிய எல் ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ எல் ஸ்கொயர் அங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா கீழே டினாமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும். ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் வரும், இந்த மேலே வரல அந்த ஸ்கொயர் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? ஆர் டு த பவர் 4 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை QM டிவைடட் பை 4 பை. மேலே நியூமரேட்டர் அப்படியே தான் வரும், 2 இன்ட்டு 2RL டிவைடட் பை ஆர் பவர் 4. ஆர் பவர் 4 ஐ கேப். சரியா? ஏன் இதை 2 இன்ட்டு 2 எழுதணும்னா இதுக்காக தான் எழுதணும். நம்ம படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் PM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L. ஓகேங்களா? QM இன்ட்டு 2L. சரியா? இதை நம்ம படிச்சிருக்கோம். இதுக்காக தான் என்ன பண்ணணும்னாக்கா இந்த 2 நம்ம என்ன பண்ணீங்க பிரித்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இங்கே வரக்கூடிய QM இங்கே வரக்கூடிய QMக்கும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2Lக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு பதில் என்ன பண்ணிடலான்னா PMஐ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே PMஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். PM அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை 2PM டிவைடட் பை ஆர் கியூப் எப்படி வந்தது? சரியா? இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும், ஆர் கியூப் எப்படி வந்திருக்கும்? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆரம் கீழே ஒரு ஆரம் கேன்சல் ஆகிடும். அப்போது கீழே நமக்கு என்னென்னு வரும்? ஆர் கியூப்னு வரும். அந்த ஆர் கியூப் இங்கே அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2PM டிவைடட் பை ஆர் கியூப் ஐ கேப். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கணும். இந்த எம்மு வந்து சின்னதாக கீழே வரணும், அதே போல் இந்த எம்மும் சின்னதாக கீழே வரணும். சரியா? அது பிக்கு பக்கத்தில் வரக்கூடாது, பி கீழே இது போல் எம் அப்படின்னு வரணும். சரியா? ஓகே, ரைட். PM பை ஆர் கியூப் ஐ கேப். அடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பாருங்கள். அந்த பாக்ஸில் PM இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டார். PM இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டார். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த PMக்கும் இந்த ஐ கேப்புக்கு பதிலும் PM வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். PM வெக்டார் என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன். பி ஆக்சியல், அதாவது பி வெக்டார் ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை இன்ட்டு 2PM வெக்டார் பை ஆர் கியூப். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த சீன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைனில் சீன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த சீன்ற பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை 2PM வெக்டார் பை ஆர் கியூப். சரியா? இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை டெரைவ் பண்ணிடலாம். PMன்றது என்ன? அந்த மேக்னெட்டோட டைபோல் மூமெண்ட். ஆர்ன்றது அந்த ஜாமெட்ரிக்கல் சென்டருக்கும் சின்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், நம்ம தான் அங்கே மெஷர் பண்ணி வைக்கிறோம். அப்போ PM தெரியும், ஆர் கியூப் தெரியும், அதை தவிர்த்து மீதி எல்லாமே அங்கே கான்ஸ்டன்ட்டு. அந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா ஆக்சியல் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உடனே படிச்சுடுங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.